ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எனக்கு பிரியமான பிள்ளையான உனக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உனக்கிட்ட நல்லது விஷயத்த சொல்றதுக்காக காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே இதுக்கு முன்பெல்லாம் எதை பார்த்தும் பயந்துக்கிட்டு இருந்த, எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நீ இப்போது ஓரளவுக்கு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உள்ள பிள்ளையாக மாறிக்கிட்டு இருக்க. உன்னுடைய இந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்க போகுது. நீ இந்த வராகி அம்மா மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசு கொடுக்கும் விதமாகவும் தான் உன் வாழ்க்கையில் இந்த வராகி அம்மா அற்புதம் செய்ய போகிறேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். இப்போது உன்னை சுற்றி இருக்கிற எல்லாவித ஆபத்துகளில் இருந்தும் இந்த வராகி தாய் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. பாயை விரித்து வச்சுக்கிட்டு எந்நேரம் படுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த சோம்பேறித்தனமே ஒரு வகையான நோயை கொடுத்துரும். நீ எப்போதும் சோம்பேறித்தனமாக இருக்காம சோம்பலாக இருக்காம சுறுசுறுப்பாக உனக்கான வேலைகளை செய்ய பழகு. படுத்தே இருக்கிறவனுக்கு எப்படி பாய் பகையாக மாறுமோ அதே போல பேசிக்கிட்டே இருக்கிறவனுக்கு வாயே வகையாக பிரச்சனைகளை கொண்டு வந்து தரும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடங்களிலும் நிதானமாக யோசிச்சு பேசு. தேவையான இடங்கள்ல பேசுனா போதும்னு மற்ற எல்லா இடங்களிலும் பேச்சை குறைச்சிக்கிட்டினா உன் வாழ்க்கை கண்டிப்பாக ஆனந்தமாகவே இருக்கும். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கைய நீ விரும்பிய துணையோட சந்தோஷமாக வாழும்படியும் நீ எதிர்பார்த்தது போல நீ கண்ட கனவு போல உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாய் சுகானுபோகமாய் இருக்கும்படியும் இந்த வராகி அம்மா அருள் செய்ய போறேன்னு சொல்றதுக்காக தான் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் கெடுதல் செய்யாம உன்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும் என் செல்லமே. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும்னா அது பணமாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் தருவதும் அவங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை பேசுவதும் கூட ஒரு வகையில் உதவிதாங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையோ கடனையோ நினச்சி கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் சரியான சமயத்தில் அதை நல்லபடியாக தீர்த்து வைக்கிறேன். இனி எந்த பிரச்சனையும் வராமல் உன்னை பாதுகாத்து உனக்கு தேவையானதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நானே கொடுத்துட்றேன் செல்லமே. எப்போதுமே ஒரு மனுஷன் தவறு செஞ்சிட்டானா அவனை இந்த உலகமே குற்றவாளியாக சுற்றி நின்றுக்கிட்டு அவனை பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அவன் எந்த சூழ்நிலையில் எதுக்காக அந்த தப்பை செஞ்சான்றத இந்த உலகம் யாருமே யோசிப்பது கிடையாது. ஒருத்தவங்க யாராவது தப்பு செஞ்சிட்டாங்க குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள கெட்டவன்னு முத்திரை குத்தி விடாதே. இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளுமே ஒரு நல்லவங்க இருக்காங்க. அதனால எந்த மனிதன் தப்பு செஞ்சாலும் அவங்க திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீனா அதன் மூலமா அவர்களும் மாறுவார்கள். நீ செஞ்ச அந்த நல்ல காரியத்துக்கு உண்டான நன்மையும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. இதுவரைக்கும் உனக்கு நான் வலியையும் வேதனையும் மட்டும்தான் கொடுத்தே நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கு ஆறுதல் சொல்லி அரவணைப்பை கொடுக்கக்கூடிய தாயாக நான் இருக்கிறேன்றத நீ ஒருபோதும் மறந்து விடாதே. கண்டிப்பா இப்போதே உன் மனசில் இருக்க எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு தர்றேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கை உனக்கு வெற்றிகரமாக மாறும்படியும் நான் அற்புதம் செய்வேன். எப்போவுமே அவனை போல வாழணும் இவளை போல வாழணும் நினைக்காம நீ நீயாக வாழ பழகு. சுய சிந்தனையோடு நீ எதை யோசித்து முடிவு எடுத்தாலும் அது நல்லபடியாக வெற்றிகரமாக இருக்கும்படி உன் வருங்காலம் வசந்த காலமாக மாறும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இனிமேலும் நீ யாரிடமும் அன்பு பாசம்னு ஏங்கி ஏமாந்து போகாதே. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்த நானே உனக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் அள்ளி கொடுத்து உன் பிரச்சனைகளையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். இனி எந்த சூழ்நிலையும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். இந்த உலகத்தில் எல்லாருமே இப்போ கடனாளியாகவும் கடன் வாங்கியாவது தான் நினச்ச வாழ்க்கையை வாழணும் நினச்சக்கூடியவர்களாகவும் மாறிட்டாங்க. வாழ்க்கை எல்லாருக்கும் சந்தோஷமாக அமையலைனாலும் நம்ம கடன் வாங்கி சந்தோஷமாக ஆக்கிக்கலாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு
இந்த உலகத்துல பல விஷயங்கள் மாறி போச்சு. ஆனா நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ என் செல்லமே. ஒருத்தர்கிட்ட போய் வட்டிக்கு கடன் வாங்குறோம்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு தான் நீ வாங்கணும். வாங்கும்போது குடும்ப கஷ்டத்துக்காக தான் வாங்குற, ஏதோ ஒரு அவசியத்துக்கு தான் வாங்குற. ஆனா அதை சரியான சமயத்துல கொடுக்க முடியாட்டி அதனால மற்றவங்க பேசுற பேச்சுக்களும் உன் வாழ்க்கையில வரக்கூடிய இன்னல்களும் அளவில்லாததாக இருக்குன்றதை நீ மறந்துட வேணாம். உன் சூழ்நிலை என்ன, உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம்னு பார்க்குற மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா உன்னை பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் ஓடி வந்து நிற்பாங்க. அப்படி கட்பட்டவர்கள் கண் முன்பாக நீ வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலையும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலையும் கூட வரலாம். எப்போதும் யாரிடமும் எந்த விஷயத்துக்காகவும் கடன் வாங்காம முடிஞ்ச அளவுக்கு உன் வருமானத்தை வச்சு உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகளை வச்சு சமாளித்து நல்ல பிள்ளையாக எல்லாவற்றையும் வாழ பழகு. தொலையாத அன்பில் நீ தொலைஞ்சு போகாதே. உண்மையாகவே உன் மேலே யார் அன்பு வச்சுருக்காங்களோ அவர்களுக்காக நீ என்ன வேணாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போ. ஆனால் உன் மேலே அன்பும் பாசமும் இல்லாத பொய்யான பொலியான மனிதர்கள் யாருக்காகவும் நீ எந்த விதத்திலும் விட்டு கொடுத்து போக வேண்டாம் என் செல்லமே. உன் மனசுக்கு நீ உண்மையா, உன் மனசாட்சிக்கு நீ உண்மையா இருந்தாலே நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி முடிச்சிருவேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலியான உறவுகளையும் பொய்யான மனிதர்களையும் உன்னை விட்டு நான் விலக்கி வைக்கிறேன். நீ எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி. நேரம் ஆக ஆக கலங்கி நிற்கிற நீர் எப்படி தெளிந்த நீராக மாறும்போ அதே போல உன் வாழ்க்கை நிலைமையும் கண்டிப்பாக சரியாகும். இப்போதைய நிலைமையை வச்சு உன் வாழ்க்கையில் நீ எதையுமே தீர்மானிச்சிட வேணாம். காலமும் நேரமும் கண்டிப்பாக மாறும். உதிரும் இலைகளை எல்லாம் நினச்சி எந்த ஒரு மரமும் கண்ணீர் வடிப்பது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த இலை போச்சுன்னா என்ன, நான் புதுசாக இலைகளை உருவாக்கி பச்சை பசேல்னு பசுமையாக அழகான மரமாக காட்சி கொடுப்பேன்னு தான் எல்லா மரமும் ஊக்கத்தோட புது இலைகளை புதிய உற்சாகமாக உதயமாக்குது. அதே போல் நீயும் உன்னை விட்டு யார் விலகி போனாலும் எது நடக்காமல் போனாலும் எதையும் கண்டுக்காம தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய். சில பேர் புரியாமல் நான் தான் எல்லான்ற அகங்காரத்தில் இருப்பாங்க. சில பேர் உன்னை காயப்படுத்துவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே மனசு வருந்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படியாக இந்த வராகி அம்மா கண்டிப்பாக சூழ்நிலைகளை உருவாக்குவேன். நீ ஒருபோதும் யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் கவலைக்கு உள்ளாக்கினாலும் வருந்தாதே என் செல்லமே. எப்போவுமே நீ தன்னம்பிக்கை மட்டும் இழந்துடாம தைரியமாக இருக்க பழகு. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்நாட்கள் உனக்கு கஷ்டமானதாக இருந்திருந்தாலும் இனி வரக்கூடிய வாழ்காலம் என்பது உனக்கு பிரகாசமான வாழ்நாளாக இருக்க தான் போகுது. உனக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியலை, நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கை அமையலைன்றதுக்காக வாழ்க்கை மீது பிடிப்பில்லாமல் இருக்காத. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாயிலைப்பட்டிருக்காங்களே நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் அவர்களுக்கு நல்ல ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் உனக்கு உறுதுணையாக இந்த வராகி அம்மா நிச்சயமாக இருப்பேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்படாத. எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கான நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நீ ஒருபோதும் முடிஞ்சு போன விஷயங்களையே நினச்சிக்கிட்டு இருக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற வேலையை பாரு. நீ நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு வேலையும் கண்டிப்பாக உனக்கு வெற்றியை தரும். அதுவும் உனக்கு துணையா இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்லமே. தேய்பிரேன்னு ஒன்று இருந்தா வளர்பிரேன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்ட கடந்த காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு இனிமே உன் வாழ்க்கையில நீ வளர்ச்சி அடைஞ்சு முழுமையான பரிபூரண வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்வேன்னு நம்பு. இப்போதே நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க எல்லா வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போறேன். நீ என் மேல வச்சிருக்க பக்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தானே உனக்கு துணையாக இருந்து நீ மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொள்ளும் விதத்தில் அனைத்தையும் சரி செய்ய போறேன். நீயே சற்றும் எதிர்பாராத பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்த போறேன். இனிமே உனக்கான நல்ல காலம் வந்துடும். பாவ காலம் எல்லாம் முடிஞ்சு புண்ணிய காலம் ஆரம்பிக்க போகுது. நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ற நற்பலங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும்படி
இந்த வராகியம்மா அருள் செய்ய போறேன். உன் மனசுல இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் தூக்கி போடு. எப்பவுமே நல்ல நேர்மறையான எண்ணங்களோட உனக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும் தெளிவா இருந்தீனா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் எதிர்காலத்தை அழகாக உருவாக்கி வச்சிருக்க இந்த வராகியம்மா அதையே இந்த நிகழ்காலத்தில் உனக்கு வரமாக கொடுக்க போறேன். நான் கொடுப்பதை ஏற்றுக்கொண்டு மனநிறைவோடு அமைதியாக இரு. உன் மன பாரத்தை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ அதை பற்றி நினச்சி வருத்தப்படணுன்ற அவசியமே இல்லை. இது வரைக்கும் எல்லாத்தையும் நடத்துனது நான் தான், இனி நடத்த போகிறது நான் தான். நடக்க போவை அனைத்தும் உனக்கு நன்மை தருவதாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ ஒருபோதும் யாரையும் தேடி போகாம யாரையும் நம்பாம உன்னை மட்டுமே நம்பக்கூடிய பிள்ளையாக இரு. இதுவரைக்கும் எத்தனையோ முறை என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு வழியும் புரியாம கலங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது உச்சபட்சமான சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன் கைகளில் தரணும் நான் முடிவெடுத்துட்டேன். இனிமே எல்லா சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொடுப்பேன். எப்போவுமே உன் மனசு உன்கிட்ட எதையாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. உன் மனசு சொல்கிற எல்லா விஷயங்களையும் நீ கேட்டு நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உன் மனசு எப்போதுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே உனக்கு ஞாபகப்படுத்துது. உன் எதிர்காலத்தை அறிந்த இந்த வராகியம்மா நான் சொல்கிறத கேளு. உன் எதிர்காலம் நீ கேட்டதை விட பிரகாசமாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நான் உருவாக்க போகிறேன். உன் ஆசைகள் எதுவுமே இனி கனவாக போகாது. கண்டிப்பாக பல மடங்காக அதை உனக்கு நான் நிறைவேற்றி தரதான் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை நான் ஏற்படுத்துவேன் என் செல்லமே. மனிதர்களுடைய மனசு தடுமாறும் போதெல்லாம் அதை தெளிவுபடுத்துவதற்காக நான் பல ரூபங்களில் வந்து உதவி செய்வேன். அதே போல் இப்போது உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு உன் வாழ்க்கைக்கு பொருத்தமான நல்ல விஷயங்களையும் நான் செஞ்சு தரப்போகிறேன். இனி எந்த பிரச்சனையும் வராமல் நீ உன் வாழ்க்கையை நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீண்ட நாட்களாகவே தீராமல் இருந்த உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை கலங்கடிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட போகிறேன். நீ விரும்பிய வரத்தை எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீ சந்தோஷமாக வாழும்படி நீ கேட்ட வரத்தையே உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன். உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் உனக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி நீ இன்னும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வேலைகளை பாரு. திறமைங்கிறது என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் பணிவும் அடக்கமும் உனக்குள்ளேயே இருந்து வருவது. உன் திறமையை பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சாலும் பணிவோடும் அடக்கத்தோடும் நடந்துக்கிட்டீன்னா மற்றவங்க கிட்ட இருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் வந்து சேரும். நீயும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியும். உன் மனசில் இருக்கக்கூடிய உளைச்சலையும் மன வருத்தத்தையும் போக்கும் அருமருந்தாய் இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கண்ணீர் வடிக்காதே. கண்டிப்பா உனக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன். நீ எப்போவுமே எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் மற்றவங்க வெளியாட்கள் சொல்வதை கேட்பதை விட உன் உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதன்படி நடக்க தயாராக இரு. நீ வித்தியாசமாக இருப்பதற்கு ஒருபோதும் வெட்கப்படாதே. ஒவ்வொரு மனிதனுடைய மனசுலையும் வரக்கூடிய மாறுபட்ட எண்ணங்கள் தான் அவன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றத்துக்கு ஆரம்பம். இப்போது நீ மாறுபட்ட விதமாக யோசிப்பதும் சிந்திப்பதும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீரும். நீ ஒருபோதும் வருத்தப்படாத. இனி எல்லாமே உனக்கான நல் விஷயங்களாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். வரம்னு ஒன்று உனக்கு வேணும்னா உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதையே வரமாக கேட்டு பழகு. நிச்சயமா நீ எதிர்பார்க்குற வரத்தை உன் கைகளில் கொடுத்து நீ சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நிம்மதியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா அருள் செய்வேன் என் செல்லமே. எந்த விஷயத்தில் நீ எப்போது தோத்து போனாலும் ஒருபோதும் துவண்டு விடாதே. உன்னை தூக்கி விட இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு நம்பிக்கையோடு இரு. என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்.
இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமா இல்லைனாலும் இனி வரும் காலங்கள்ல உன் கைகள் ஓங்கி நிற்கும் என் செல்லமே. உன் பக்திக்கு பலனாக தான் உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்க போறேன். இனிமே நீ சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டே மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போறேன்.